லலித், ஒருத்தரை நமக்கு பிடிக்கும்ன்றதுக்கும் பிடிக்காதுன்றதுக்கும் காரணங்கள் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பிருந்தாவை பர்சனலா நமக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. நமக்கு தேவை முக்கியமா அவ திறமை. அந்த திறமையை வச்சு நாம எப்படி வளரணுங்கிறது தான் பார்க்கணுமே தவிர மற்றதை பத்தி யோசிக்க கூடாது. இதெல்லாம் நான் சொல்லி உனக்கு தெரியணுங்கிறது இல்லை. யூ ஆர் பிரில்லியன்ட் அண்ட் எஃபிஷியன்ட் கேர்ள். டேய் குடுறாத, இந்த வீடியோ பாரு பாரு. என்ன சித்தார்த், அவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்ன, அப்புறம் எப்படி இந்த வீடியோல இருக்க? பாரு. இந்த வீடியோல ஏதோ கோல்மால் இருக்கு காவியா. இந்த வீடியோவை எங்க வேணாலும் கொண்டு போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் என் ஃப்ரெண்டு கிட்ட மறைஞ்சிருந்து வீடியோ எடுக்க சொன்னேன். ஒரு 1000-10,000னா எனக்கு வீடியோ எடுக்க தோணி இருக்காது. 5 லட்சங்கிறதுனால தான் நான் வீடியோ எடுத்து வச்சேன். நல்ல வேளை வீடியோ எடுத்தேன், இல்லைன்னா நான் இப்ப போய் சொன்ன மாதிரி ஆயிருக்கும். நான் ஏமாந்தும் போயிருப்பேன். அண்ணே, நீங்க தானே எப்படியாவது பணத்தை வாங்கி தரணும். நியாயம் உன் பக்கம் இருக்குடா, பணத்தை நான் வாங்கி தரேன். டேய், நீ பணம் வாங்கினதுக்கு வலுவான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. நாளைக்குள்ள மரியாதையா வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு, இல்ல நடக்கிறதே வேற. தப்பிச்சு ஓடி ஒளிஞ்சிக்கலான்னு மட்டும் நீ நினைக்காத. இந்த இடத்துக்கு நான் எப்படி உன்னை தேடி வந்தனோ அதே மாதிரி நீ எங்க ஓடி போய் ஒளிஞ்சாலும் சரி, உன்னை தேடி புடிச்சு வருவேன். வாடா போலாம். என்ன சித்தார்த் இதெல்லாம்? அவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்ன, ஆனா அந்த வீடியோல பணம் வாங்கிட்டு இருக்க. அதான் எனக்கும் புரியல காவியா. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு பார்க்க பக்கமா நின்னுகிட்டு இருந்தானா, அந்த நடிக்கணும்னு ஒரு பையன் வந்தான்ல, அவனும் அங்க நின்னுட்டு இருந்தான். ஒரு பையன் வச்சுக்கிட்டு அந்த பைக்குள்ள ஏதோ தேடிக்கிட்டு இருந்தான். அப்ப என்ன சொன்னான் தெரியுமா? சார், இதுல பணம் எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் எண்ணி தர முடியுங்களா? தேங்க்யூ சார். $5 லட்சம் இருக்கு சார். நான் அப்பவே அதை மறந்துட்டேன். இப்பதான் தெரியுது அது ஒரு சதின்னு. இதை யாரோ உனக்கு வேண்டாதவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது உனக்கு இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. மறைமுகமா யாராவது இருக்காங்களான்னு தெரியலையே. நான் கேக்குறேன்னு நீ டவுட் படாத. ஆமா, நீ அட்வான்ஸ் எவ்வளவு வாங்கின? வேணாம் காவியா, நீ சாதாரணமா கேட்டிருந்தா கூட நான் கேஷுவலா சொல்லியிருப்பேன். இந்த சமயத்துல நீ கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல கஷ்டப்பட என்ன இருக்கு? நீ எனக்கு 50,000 ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுத்திருக்க. ஹோட்டல்ல எவ்வளவு சாப்பிட்டாலும் பே பண்றேன்னு சொல்ற. நான் ஒத்துக்கிறேன். நீ அட்வான்ஸ் பணம் வாங்கினங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா எவ்வளவு வாங்கின? சொல்லு சித்தார்த். அப்போ நீ என்ன நம்பலல்ல? எவனோ ஒரு புறம்போக்கு சொன்னது உனக்கு உறுத்துது. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? தப்பு செஞ்சவங்களுக்கு தானே கோவம் பொத்துக்கிட்டு வரும். நீ தப்பு பண்ணல, அப்புறம் எதுக்கு கோவப்படுற? எவ்வளவு வாங்கினேன்னு கேட்டா சொல்ல வேண்டியதானே? எதுக்கு சந்தர்ப்பம் சரியில்லைன்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்ல காவியா, உன்னோட அடி மனசுல நான் தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்ப எவ்வளவு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியணும், அப்படிதானே? நான் எவ்வளவு அட்வான்ஸ் வாங்கினேன்னு தெரிஞ்சு அதை நீ உங்க அப்பா கிட்ட சொல்லி அவர் SMK Filmsல கிராஸ் செக் பண்ணி நான் உண்மை பேசுறேனா பொய் பேசுறேன்னு உனக்கு தெரியணும். இதுதானே உன்னோட திட்டம்? சித்தார்த், இதெல்லாம் உன்னோட ஓவர் இமேஜினேஷன். நான் ஒன்னும் அவ்வளவு கீழ்த்தரமானவ கிடையாது. அப்போ நாங்க கீழ்த்தரமானவங்க. நீங்க காசு செலவு பண்ணீங்கன்னா அது நல்ல வழியில வந்தது, நாங்க செலவு பண்ணா அது கெட்ட வழியில வந்த பணமா? சித்து, நீ கோவத்துல ரொம்ப தப்பா பேசுற. நான் எந்த சென்ஸ்ல கேட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசு. ஓ, நான் உன்னை புரிஞ்சுக்கணும், ஆனா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ட. இதுக்கு பேர் தான் காதலா? உண்மையான காதல்னா என்னன்னு தெரியுமா? நம்பிக்கை. எந்த சிச்சுவேஷன்லயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பணும். நான் கொலையே பண்ணதை நீ பாத்திருந்தாலும் அதை நான் பண்ணலன்னு சொன்னாலும் நீ நம்பணும். இதுக்கு பேர் தான் உண்மையான காதல். இல்ல, இது உண்மையான காதலே கிடையாது. அதுக்கு பேரு பைத்தியக்காரத்தனம்.
நீ சொல்ற இந்த புளிச்சு போன டயலாக்லாம் இப்பெல்லாம் சினிமால கூட வரதில்ல. ஒருத்த வீடியோ ஆதாரத்தோட இவன் தப்பு பண்ணான்னு சொல்லுவான், இவரு அத நம்ப வேணான்னு சொல்லுவாரு, நான் அத கேட்கணும். அப்படி நம்பிட்டா நான் உண்மையான காதலி, அது எப்படின்னு விவரம் கேட்டா நம்பிக்கை இல்ல நாணயம் இல்லன்னு சொல்லுவீங்களா? ஹே, ஏண்டி இப்படி பேசுற? சித்தார்த் பாரு எவ்வளவு அப்செட் ஆயிட்டாரு. ஏன் அவன் பேசுனது கேட்டு நான் அப்செட் ஆகல? நான் கேட்டதுல என்னடி தப்பு இருக்கு? விசாரணையே குற்றம்னு சொன்னா எப்படி? ஓ, அப்ப நீ என்ன நம்பல? நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணனும், அப்படிதானே? இல்ல சித்தார்த், காவியா அந்த அர்த்தத்துல சொல்லல. இல்லங்க, வேணாம். அவதான் என்ன நம்பலல்ல. அவ எப்ப நம்புறாளோ என்கிட்ட பேசட்டும், நான் வரேன். சார் சர்வ் பண்ணட்டுமா? அவங்களுக்கே கொடுங்க. பில் எவ்வளவுதோ எடுத்துக்கங்க. பேலன்ஸ் நீங்களே வச்சுக்கங்க. காவியா, சித்தார்த் போறாரு, கூப்பிடுறீ. கூப்பிடு காவியா, சாரி கேளு காவியா. நான் என்னடி தப்பு பண்ண சாரி கேக்குறதுக்கு? போனா போகிட்டு விடு. அவன் என்ன எப்ப புரிஞ்சுக்கிறானோ அப்ப பேசட்டும். அது வரைக்கும் நானும் அவன் கூட பேசவே மாட்டேன். மேடம் சர்வ் பண்ணலாமா? இவங்களுக்கு கொடுங்க. வரேன்டி. ஏய் காவியா, ஏய் காவியா, இல்ல எங்க போற? மேடம் நீங்க சாப்பிடுறீங்களா? வேண்டாங்க, எங்களுக்கு வேண்டாம் சார், கேன்சல் பண்ணி போலாம். பல வங்கிகளில் 100 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட ஆர்கே என்கிற ரவிக்குமார் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் எஸ்சிபி பேங்க் ஊழியர் பத்மாதான் ஆர்கேவுக்கு உடந்தையாக செயல்பட்டார் என்பதை அவரே தனது வாக்குமூலத்தில் ஒப்புக்கொண்டதை முக்கிய சாட்சியாக எடுத்துக்கொண்டு எஸ்சிபி பேங்க் மேனேஜர் சுஜாதா எந்த வகையிலும் குற்றமற்றவர் என உறுதிபட தெரிய வந்ததால் எந்தவித நிபந்தனையுமின்றி சுஜாதாவை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. நித்யா, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டல? எதுக்கு எடுத்து வைக்கணும்? ஊருக்கு போகும்போது பாத்துக்கலாம். அதனாலதான் பேக் பண்ணி வச்சிட்டியான்னு கேக்குறேன். நம்ம கோயம்புத்தூருக்கு போறோம். என்னங்க திடீர்னு சொல்றீங்க? நீங்க பேக் பண்றத பார்த்தா இன்னைக்கே கிளம்புற மாதிரி தெரியுது. இன்னைக்கே இல்ல, இப்பவே கிளம்புறோம். இப்பவா? ஆமா. என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்ப உடனே கிளம்புறோம்? ஏன் உங்க அப்பா சொன்னதை மறந்துட்டியா? சுஜாதா அக்காவோட பிரச்சனை முடியற வரைக்கும் இங்க இருங்க, அதுக்கப்புறம் வாங்கன்னு தானே உங்க அப்பா சொன்னாரு. பிரச்சனை முடிஞ்சாச்சு, அக்காவும் பேங்க் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாம ஏன் இங்க இருக்கணும்? கிளம்ப வேண்டியது தானே? பிரச்சனை முடிஞ்சது சரி, அதுக்காக உடனே கிளம்பணுமா? ஆமா. நாம இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? நேரா கோயம்புத்தூர் போறோம். அங்கிள் கிட்ட சொல்லி ஹனிமூனுக்கு ஏதாவது ஒரு ஃபாரின் டூர் போறோம். அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாலியா திரும்பி இங்க வரலாம். சரி, நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிரு, சரியா? அக்கா. டேய், என்னடா விஷயம்? எங்கேயாவது போறீங்களா? இல்லக்கா. என்னடா தயங்குற? பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நானும் நித்யாவும் கோயம்புத்தூர் போலான்னு இருக்கோம். குட், நல்ல விஷயம்டா. சரியான முடிவு. அப்புறம் ஏன் தயங்குற? ஊருக்கு போகணுங்கிறான், அத போய் நல்ல விஷயம்ன்றீங்க. இப்ப என்னடா அவசரம்? கொஞ்ச நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே? அதான் அத்தை நானும் சொல்றேன், ஆனா இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நித்யாவே இருக்கேன்னு சொல்லும்போது உனக்கு என்னடா வந்துச்சு? கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் போங்களே. நித்யாவுக்கு என்னமா தெரியும்? அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்னதான் விவரம் தெரியும்? நித்யா சின்ன பொண்ணுனா நீ என்ன பெரிய மனுஷனா? ஒரு வாரம் இருந்துட்டு போனா ஒன்னும் கெட்டு போயிடாது. அக்கா, அம்மா புரியாம பேசுறாங்கக்கா. நீயே சொல்லுக்கா. உன் பிரச்சனை முடியற வரைக்கும் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் வந்துருங்கன்னு என் மாமனார் சொல்லிட்டு போனார்ல. இப்பதான் உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல. மாமா சொன்னது மாதிரி நான் உடனே போறதானக்கா முறை. நான் போலனா மாமா பேச்ச மீறுற மாதிரி ஆயிடாதா? டேய், நீ கோயம்புத்தூரே போகாம இருந்தா தான் உன் மாமனார் பேச்ச மீறினதா ஆகும்.
ஒரு வாரம் கழிச்சு போகத்தானே போற? ஒரு வாரம் கழிச்சுனாலும் போகதானமா போறேன். அதுக்கு இன்னைக்கே போனா என்ன? இங்க இருந்து நான் என்னமா பண்ண போறேன்? சும்மா தானே இருக்க போறேன். அங்கேயும் போய் சும்மா தானே இருக்க போறீங்க. நித்யா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சொந்த பிசினஸ்னால தான் நித்யா இப்படி சொல்றாக்கா. மாமனார் பிசினஸ்லாம் நான் தானே அங்க போய் பாத்துக்கணும். நம்ம சொந்த பிசினஸ் அப்படிங்கறதுனால தான் சொல்றேன். நம்ம போகலனா நீயே வரலன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏய் நித்யா, அவன் சொல்றது சரிதான். சொந்த பிசினஸ்ல தான் பொறுப்பு நிறைய இருக்கு. அதனால பரவாயில்ல, நீங்க கிளம்பணும்னா கிளம்புங்க. என் பிரச்சனை தான் இங்க முடிஞ்சிருச்சே. அவன் இங்க இருந்து கூட என்ன பண்ண போறான் சொல்லு. தேங்க்ஸ்க்கா. எனக்கும் இங்க இருக்கணும்னு ஆசைதான்க்கா. ஆனா மாமா பேச்ச மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது சரிதானக்கா? ஏய், நான் சொல்றேன்டா, நீ சொல்றது ரொம்ப ரொம்ப சரி. இது பாரு, சந்தோஷமா போயிட்டு வாடா. புலிக்கு பிறந்தது பூனையாகாது நிரூபிடா. என்ன மாதிரி பெரிய பிசினஸ் மேனா நீ வரணும்டா. ஆல் தி பெஸ்ட். சரி, வா. வெல்கம் பேக் மேம். நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க. நிரபராதின்னு நிரூபித்து கண்டிப்பாக திரும்பி வந்துடுவீங்கன்னு எங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே நினச்சாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்துட்டீங்க. வெல்கம் பேக். வெல்கம் வெல்கம் மேம். வெல்கம் மேம். வெல்கம் மேடம். தேங்க்ஸ். வெல்கம் மேடம். தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் காட்டுற நம்பிக்கைக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ so மச். உங்க மேல பொய்யான குற்றம் சொன்னா கூட உங்களோட நேர்மை அதை பொசுக்கிட்டு அப்படியே தகதகன்னு தங்க மாதிரி ஜொலிக்கிறீங்க மேடம். மேடம், உங்கள மாதிரி நல்லவங்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அது உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். மேடம், மறுபடியும் நீங்க எங்களுக்கு மேனேஜரா வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். உங்க எல்லாரும் முன்னாடியும் மறுபடியும் நான் மேனேஜரா வரதுக்கு காரணமே மிஸ்டர் முரளி தான். அவர் மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு வெளியில வந்திருக்கவே முடியாது. என்ன நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. நீங்க எல்லாரும் அவருக்கு தான் நன்றியும் பாராட்டியும் சொல்லணும். உண்மைதான் மேடம். தான் கூட பிறந்த தங்கச்சி புருஷனுக்கு ஆக்சிடென்ட்னு தெரிஞ்சும் கூட அவரை போய் பார்க்காம உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு போராடினானே, இந்த மாதிரியான மனசு வேற யாருக்கும் வராது மேடம். ஆபத்தான நேரத்துல காப்பாத்துறது கடவுள்னா நம்ம முரளி சாரும் கடவுள் மாதிரி தான். ஆனா இந்த பேங்க்ல பத்மாங்கிற சாத்தான இருந்திருக்குன்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு மேடம். NVR, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க குடும்ப சூழ்நிலை என்னவோ அவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க பண்ண தப்புக்கு தான் கோர்ட் தண்டனை கொடுத்துருச்சு. இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து அவங்க குடும்பத்துக்கு சாபத்தை கொடுக்கணுமா என்ன? முரளி, ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும் இதெல்லாம் உங்க ஏற்பாடா தான் இருக்கும்னு. இத்தனை நாள் நான் பட்ட வலியும் கஷ்டமும் இவங்க எல்லாரும் கொடுக்கிற அன்புலையும் பாராட்டுலையும் கம்மியா இருக்கு. உங்களுக்கு தான் நான் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் முரளி.
அப்புறம் மேடம் இடையில பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கஸ்டமர்ஸ் வர நேரமாச்சு, எல்லாரும் வேலை பார்ப்போமா? ஓகே, பேக் டு ஒர்க். ஓகே யா. என்விஆர். சொல்லுங்க சார். சுஜாதா மேடம் விஷயத்துல உன்னதான் முதல்ல சந்தேகப்பட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்ன சார் இது, என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? என் பேச்சு நடவடிக்கை எல்லாம் பார்த்தா யாரா இருந்தாலும் சந்தேகம் வரதா சார் செய்யும். வட்டி பிசினஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் நிஜம் பேசுறத மறந்துடணும் சார். பல வேஷம் போட தெரிஞ்சிருக்கணும், வட்டியை அடிச்சு புடுங்க வாங்கவும் தெரிஞ்சிருக்கணும், கும்பிடு போட்டு குனிஞ்சு வாங்கவும் பழகணும் சார். என்ன 2 வருஷத்துலயும் பார்த்தவங்களுக்கு என் மேல சந்தேகம் வராம என்ன செய்யும்? நான்லாம் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது சார். ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுற சாதாரண மனுஷர் சார். ஆனா நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க சார். கெட்டவனா கூட நடிக்க தெரியாது சார் உங்களுக்கு. என்ன சந்தேகப்பட்டீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது சார். அப்படி இருந்தும் சந்தேகப்பட்டுட்டோமேன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களே சார். அந்த உணர்வை எல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது சார், உணரதான் சார் முடியும். உங்களை மாதிரி மனுஷன் கீழே வேலை செய்யற பாக்கியத்தை கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் சார் நான் நன்றி சொல்லணும். இல்ல, இன்னொரு தடவை மன்னிப்பெல்லாம் கேட்டு என்ன சிரமப்படுத்தாதீங்க சார். உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் உயிரை கொடுத்தா கூட அது வரம் தான் சார். சரி, ஓ தேங்க்யூ. வாடா. சபாஷ், காரியத்தை சரியா பண்ணிட்ட. அடுத்தது இதே மாதிரி சிக்கல் இல்லாம நான் சொன்னபடி செஞ்சிரு. என்ன? சரிங்க சார். அப்புறம் இனிமே நாம எது பேசுறதா இருந்தாலும் போன்லயே பேசுவோம். ஓகே சார். உன்னை இங்க வச்சு என் பொண்ணு பார்த்துட்டா நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்டா போயிடும். எதுனாலும் போன்லயே பேசு, புரியுதா? சரிங்க சார். பணத்தை வச்சுக்க, கிளம்பு. தேங்க்யூ சார். ஓகே சார். ஓ